எவனை போட்டு தூக்கி பிடிச்சிக்கிட்டு 500 ரூபாய் கொடுத்தானு நினைவீக்கோ தெரியா? சிம்பு சரி பரவாயில்ல 2 லட்சம் ரூபா கொடுத்தான். இவனை போட்டு பெரிய ஆளாக்கி வச்சுக்கிறீங்க நீங்களும். பைத்தியம். தேவையானது ஏதாவது போடுங்க நாட்டுக்கு மீடியானா தெரியுமா? அப்பதான் இப்ப வர்ற ஜெனரேஷனுக்கா இருந்தாலும் டிவியை பார்ப்போம் ஏதாவது புரிஞ்சு கொள்றது இருக்கும். இப்போ மீடியாவில் நீங்கள் போடுறதெல்லாம் தேவையில்லாத இந்த மாதிரி விஷயங்களை. அப்போ இந்த காலத்தில் ஜெனரேஷனுக்கு என்ன நாட்டை பற்றி தெரியும்? அதான் சொல்கிறது. நீங்கள் தான் மீடியா தான் இந்த காலத்தில் ஜெனரேஷன் ஆளுக்கள் நல்ல முன்னுக்கு எடுத்து காட்டணும். நல்லதுகளை போட்டு ஏதாவது லீக் ஆயிடுச்சு, அது இதாகிடுச்சு இதுன்னு போடுறதுக்கிட்ட பிள்ளைகளுக்கு நல்லது சொல்லிக் கொடுங்க. ஆட்களுக்கு உதவி செய்யுங்க, சேமிங்க, நாட்டுக்கு நல்லது செய்யுங்க, மனுஷங்களுக்கு மரியாதை கொடுங்க. அந்த மாதிரி இதுகளை சொல்லிக் கொடுக்கணும். தமிழ்நாட்டில் ஆள போகிற ஒருத்தருக்கு இலங்கையில் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லைன்னா கொண்டாடுறாங்க அந்த ரீதியாக ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. ஸோ உண்மையில் பார்க்க போனால் அவர் இதற்கு முன்னே ஒரு திரையுலகத்தில் இருக்கும்போது அவர் சிறு பிராயத்திலிருந்து நிறையா பேர் அவருக்கு ஒரு ரசிகனாக இருந்திருப்பாங்க, ரசிகர்களாக இருந்திருப்பாங்க, அவரோட படங்கள் வரும்போது கொண்டாடி இருப்பாங்க. ஸோ அந்த மனநிலையில்